அங்கம்மாள் கீதா கைலாசம் நடித்து விபின் ராதாகிருஷ்ணன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படம் கோடி துணி அப்படின்னு பெருமாள் முருகன் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின ஒரு நாவல் கதையிலிருந்து தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. 2025லேயே இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. நான் ரீசெண்டாக தான் இப்போ பார்க்க முடிஞ்சது. ஏன்னா எங்கள் ஊரில் தேட்டரில் எங்கேயும் ரிலீஸ் ஆகல, அதனால் ஓடிடியில் தான் பார்த்தேன். இது எந்த மாதிரியான படம்னா, அப்போவே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அவார்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் போயிட்டு இதை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய கிரிட்டிக்கல் வைஸ் இது நிறைய பேர் வந்து இதை ப்ரைஸ் பண்ணியும் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஊரில் வில்லேஜில் அங்கம்மான் இருக்கிற ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து 2 பசங்க. அதாவது நம்ம சரண் அண்ட் பரணி இருக்காங்க. பரணி வந்து அண்ணன், அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி வீட்டில் அவருக்குன்னு ஒரு குழந்தை. அவங்களாம் ஊரில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு. சரண் வந்து சிட்டியில் டாக்டருக்கு படித்து அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. பட் ஊருக்கு வந்து இவங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி வீட்டில் எல்லாருக்கும் ஓகே. பட் சரணுக்கு வந்து என்னென்னா, தன்னோட அம்மா ஜாக்கெட் போடாத நினச்சி ஒரு கவலை. அவங்க வரும்போது கொஞ்சம் அந்த அன்னைக்காவது ஜாக்கெட் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்கள ஜாக்கெட் போடுறதுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஊரில் இருக்கிற மற்றவங்களையும் விட்டு எப்படியாவது ஜாக்கெட் போட வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. கடைசியில் அவங்க ஜாக்கெட் போட்டாங்களா என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சு, இதனால என்னென்ன ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கிறத சுற்றி தான் இந்த படத்தோட கதை போகுது. எங்கேயுமே பெருசாக ஹை லெவல் இல்லைனாலும், ஒரு என்கேஜிங்கான இது இல்லைனாலும், ஒரு மாதிரியான ஸ்லோ பர்னில் இது கொஞ்சம் நீட்டாக நகருது. படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸு கீதா கைலாசம் ஆகட்டும், சரண் ஆகட்டும், பரணியோட ஒய்ஃப் எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த ஊர்லேயே வந்து கீதா கைலாசம்ன்ற கேரக்டருக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி சில விஷயங்களும் நகருது. அதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கீதா கைலாசம் அவங்க பண்ணுற சில விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் பரணியோட கேரக்டரும் எனக்கு அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா இங்கே நாதஸ்வரம் மூசிக்கிறத பார்த்துட்டு அதை பார்த்து அவங்களும் வாங்கி அதை வச்சு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாகட்டும் சில விஷயங்கள் உண்மையாகவே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. மற்றபடி படத்தில் வேறு அந்த லொக்கேஷன்ஸ், அந்த கிராமம் படமாக்கப்பட்ட விதம், சில அவங்க ஊருக்குள்ளேயே அவங்களுக்குள்ள நடக்கிற யதார்த்தமான சில பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மற்றபடி இது ஒரு அவார்ட் படம். அவார்ட்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் படம்னா உங்களுக்கே எப்படி இருக்குன்னு தெரியும். எனக்கு இந்த மாதிரி அவார்ட் படங்கள்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான படம் இல்லை. இந்த மாதிரியான சில படங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி 2-3 படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரியான பாட்டில் இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் பெருசாக எந்த இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நார்மல் ட்ராமா அந்த மாதிரியான ஒரு படம் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வேணால் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். படம் வந்து இந்த சில விஷயங்களை தாண்டி பெருசாக எனக்கு வந்து எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா நான் அவ்வளோவா அவார்ட் மூவிஸ் எதுவும் விரும்பி எதுவும் பார்க்க மாட்டேன். பட் அகைன் இந்த படத்தில் இந்த பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் இல்லை இந்த விஷயத்தில் இந்த படத்தில் இன்னும் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சது, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இந்த விஷயங்கள் மாதிரி இருக்கிறது இந்த ஆங்கிள்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் இன்கேஸ் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக அது எதுவும் நோட் பண்ணுற மாதிரி கிடைக்கல. மற்றபடி இந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த லொக்கேஷன், அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ட்ராமா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. மற்றபடி எனக்கு இந்த படம் பெருசாக எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. உங்களுக்கு இந்த மாதிரி அவார்ட் படங்கள் பிடிக்கும், இந்த மாதிரியான பாட்டு, இந்த மாதிரி சிம்பிளாக வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கிற ட்ராமாலாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.